ஹலோ ஆல். வெல்கம் பேக் டு வீக்லி ரீகேப். இது வந்து இப்போ போயிட்டுருக்க இந்த வாரத்தோடது இல்ல. இது வந்து முன்னாடி போன வாரத்தோடது. அத எடுத்து போடல. அதனால இப்போ எடுத்திருக்கேன். ஸோ எவ்வளோ ரன் பண்ணியிருக்கோன்னு பார்த்துரலாம். 7 டேஸ், 7 ஆக்டிவிட்டீஸ், 8 ஹவர்ஸ் 42 மினிட்ஸ் ரன் பண்ணியிருக்கேன். மொத்தமா வந்து 81.80 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு என்னோட ரன்னிங் இதுலயே வந்து இதான் அதிகம்னு நினைக்கிறேன் வீக்லி. ஏன்னா இதுக்கு முன்னாடி 81 இதே தான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீக்கில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஒரு ஸ்பெஷல் திங் ஒன்று இருக்குது. அதை நான் இந்த டெய்லி ரன் பண்ணும்போது டீட்டெயில் பார்க்கும்போது சொல்கிறேன். ஸோ டெய்லி என்னென்ன ரன் பண்ணணும்னு சொல்லி பேசிடலாம். ஸோ மண்டே வந்து 8.01 அது வந்து சென்னையில் தான். தென் 10.07 ஆன் டியூஸ்டே அதுவும் சென்னையில் தான். வெனஸ்டே வந்து அந்த 14.35 இந்த ரன் மட்டும் கொஞ்சம் எனக்கு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே. பிளான் ஒன்று ரெடி பண்ணிட்டோன்னா அதை ஃபாலோ பண்ணுறது தான் மேட்ரு. அந்த டிசிப்ளின் தான் மெயின்ன்றதுனால நான் அதை ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டேன். தென் தேர்ஸ்டே வந்து பெங்களூரில் போயிட்டு வெனஸ்டே நைட்டே பெங்களூர் போயிட்டேன். தேர்ஸ்டே மார்னிங் ரன் பண்ணுது. ஸோ அரௌண்ட் 9 கிலோமீட்டர். பெங்களூர்னாலே ஜாலி தான், அமுதம் கெஃபேல போய் காஃபி போடுறதுனால. அதுக்கடுத்து ஃப்ரைடே 12.14 கிலோமீட்டர். அதுவும் வந்து ஒரு மாதிரி நல்லாவே போச்சு ரன். ஏன்னா நான் எந்திரிச்சது கொஞ்சம் லிட்டில் லேட். பட் ஸ்டில் அந்த ரன்னை வந்து நான் ப்ராப்பராக பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாட்டர்டே எப்போவுமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி எந்த வீக்காக இருந்தாலும், ரெக்கவரி வீக்காக இருந்தாலும், இல்லை நல்ல வீக்காக இருந்தாலுமே வந்து நம்மளோட பிளானே வந்து ஒரு ஈஸி, பயங்கர போரிங்கான ஈஸி ரன் தான். அது ஒரு 7 கிலோமீட்டர் பண்ணியிருந்தேன். அது கூட ஸ்ட்ரைட்ஸும் வந்து ஒரு 4 ஸ்ட்ரைட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ மற்றபடி அந்த ரன்னும் வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. நான் ஒரு நல்ல விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, பெரிய சர்ப்ரைஸ். அது என்னன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஹாஃப் மேரத்தான் ரன் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் 21.18 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நானாக ஹாஃப் மேரத்தான்னா ரேஸ் ஓடல, நானாக ரன் பண்ணது சொல்கிறேன். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த வீடியோ ஒரு லாங் வீடியோ எடுத்திருக்கேன். அது இன்னும் நான் போடல. அது நான் ஒரு வீலாக் மாதிரி போடுறேன், செமி மாதிரி. ஸோ இட் வாஸ் குட். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ தூரம் ரன் பண்ணுறதில்ல. இனிஷியலாகவே ரன்னிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். லேட்டர் எவ்ரிதிங் வில் மேக் சென்ஸ். ஸோ அவ்வளோதான் ஓவரால் வீக்லி ரன் எல்லாமே. ஸோ இந்த வீக் ரன் போயிட்டுருக்கு. அந்த வே ப்ராக்ரஸ் போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி முடிச்சுட்டு ஐல் அப்லோட் இட் ஆன் த மண்டே மார்னிங். இது வந்து நாளைக்கு மார்னிங் அப்லோட் பண்ணிடுறேன். தட்ஸ் இட். ஸோ பி ஸ்ட்ராங், பீஸ்.